கேப்டன் புகழ் பாடும் மனமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில 100வது அவர் நடிச்சு வெளியான படம் தான் கேப்டன் பிரபாகரன். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். மதுரையில ஒரு ரைஸ் மில் வச்சிருந்தாரு. இப்போ வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் சினிமாவுக்குள்ள வர்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எம் காஜா அப்படிங்கிற ஒரு டைரக்டர் தான். அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு இடத்துல ஒரு திருவிழாவோ ஒரு ஃபங்க்ஷனோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சலசலப்பு நடக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து கொஞ்சம் அநீதி நினைக்கிற மாதிரி தானே உடனே வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்கி எல்லாத்தையும் அப்புறப்படுத்துறாரு. இதை படுத்தின உடனே காஜா பாக்குறாரு, யாரா அது இந்த ஆளு இவ்வளவு பெரிய ஒரு கோபக்கார ஆளா இருக்கிறானே யாருதுன்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பார்த்தோன்னே இந்த பையனை வந்து நாளைக்கு ஆபீஸ்ல பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்ல, இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட ஆபீஸுக்கு போய் பார்த்த உடனே, என்னப்பா நீ ஹீரோ கிடையாது, உனக்கு வந்து ஒரு செகண்ட் ரோல் ஒன்று தரேன், நீ இந்த வந்து நெகட்டிவ் கேரக்டர்ல தான் இந்த படத்தில் நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சாரை நடிக்க வச்சவர் தான் எம் காஜா. அவருடைய நடிப்புல வெளிவந்த படம் தான் இனிக்கும் இளமை அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்துக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தூரத்து இடிமுழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய படங்கள் நடிக்கிறார். தொடர்ந்து நடிச்ச உடனே அவரோட நடிப்பு வந்து மக்களுக்கு இடையில வந்து ஒன்னும் பெருசா ஒரு இம்பாக்ட் ஆகல அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுன உடனே அடுத்தது வந்து எஸ்எஸ்சி சார் வந்து ஒரு சூப்பரான கிட்டு கொடுக்குறாரு. என்னன்னா சட்டம் ஒரு இருட்டரு அப்படிங்கிற ஒரு படத்தை விஜயகாந்த் சார் வச்சு ஒரு சூப்பரான கிட் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவரு ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் ஒரு 4-5 படம் நடிக்கிறாரு. நடிச்ச உடனே அவருக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆகுது. டவுன் ஆனோடனே விஜயகாந்த் சாருக்கு ரொம்ப மனசே விட்டு போயிடுறாரு. ஓகே, இனிமேல் நம்மளுக்கு சினி ஃபீல்டே வேண்டாம், நம்ம வந்து ஊருக்கே மதுரைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை முடிச்செல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு கிளம்பும் போது எஸ்சி சார் வந்து மீண்டும் வந்து உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு சாட்சி அப்படிங்கிற ஒரு படத்தை அவருக்கு விஜயகாந்த் சார் கொடுத்தாரு. சாட்சிங்கிற படத்தில் இருந்தான் விஜயகாந்த் சாருடைய புகழ் மென்மேலும் வளர்ந்து அவர் எழுச்சி கண்ணலா புரட்சி கலைஞரா மாறி கேப்டனா மாறி இன்னைக்கு வந்து மக்கள் மனசுல நீங்காத இடம் பெற்ற விஜயகாந்த் சார் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு மனிதரா, ஒரு தமிழ்நாட்டினோட தூணா இருக்க வேண்டியவர் இன்னைக்கு நம்ம கடையில் இல்ல. இருந்தாலும் அவர் புகழ்ல வந்து இன்னைக்கும் ஒழிச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட விடாமுயற்சி தான். அந்த சாட்சி அப்படிங்கிற அந்த டர்னிங் பாயிண்ட் தான். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் வந்து ரஜினிகாந்த் சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டைலான ஆளெல்லாம் கிடையாது. அவர் பண்ற ஸ்டைலு, அவருக்கு இருந்த சப்போர்ட்லாம் விஜயகாந்த் சார் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமல் வந்து களத்தூர் கண்ணமால இருந்து தக்கலை பரிலும் அவர் போடாத வேஷமே கிடையாது. அந்த மாதிரி வேஷம் போட்டு நடிச்சவரான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. விஜயகாந்த் சாருக்கு இருந்தது ஒரு நல்ல மனசு, அவருடைய அந்த உதவி செய்யற அந்த மனப்பான்மை, அவர் எல்லாத்துக்கும் சாப்பாட்டு போட்ட அந்த ஒரு நல்ல எண்ணம், அதுதான் விஜயகாந்த் சாரை ஒழிச்சதை தவிர அவருக்குள்ள எந்த ஒரு யாருக்கும் பாகுபாடு பார்க்க மாட்டாரு. தான் என்ன சாப்பிடணும் அதே தான் அந்த லைட் பிடிக்கிற ஆளும் சாப்பிடணும், ஜூனியர் ஆர்டிஸ்டும் அதை தான் சாப்பிடணும்னு விரும்பின ஒரு ஹீரோ தான் அவரு. அந்த ஹீரோ தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய 100வது படத்தை பத்தி நாம இன்னைக்கு பார்ப்போம். இந்த படம் வந்து ஆகஸ்ட் 22ஆம் தேதி வருகிற 2025 இந்த வருஷம் ஆகஸ்ட் 22ஆம் தேதி இந்த படம் வந்து தியேட்டர்ல ரீரிலீஸ் பண்றாங்க. இது வந்து 25ஆம் தேதி கேப்டன் அவர்களோட பர்த்டேக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு முன்னோட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து ரிலீஸ் பண்றாங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா எல்லா தியேட்டர்லும் ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்க போய் இந்த தியேட்டர் எல்லாம் போய் பாருங்க. கேப்டன் விஜயகாந்தனுடைய 100வது படமான கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற அந்த படத்தை பத்தி நாம இப்ப பார்ப்போம். இது வந்து ஒரு சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவருடைய ஸ்டோரியை எடுத்துதான் இவங்க பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து ஒரு ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, சந்தன கடத்தல் கடத்திட்டு இருக்கிற ஒரு சமூக தீவிரவாதி, அவரை பிடிக்க போற டிஎஃப்ஓ அதாவது ஐஎஃப்எஸ் ஆபீசர் தான் பிரபாகரன். அவர் தான் நம்ம விஜயகாந்த் சாரு. இதுதான் கதை. அவரை பிடிச்சிட்டு வர்றாரு, அவ்வளவுதான். இந்த படத்தினோட கதை சிம்பிள் தான். இந்த படத்துக்கு வந்து ஆர்கே செல்வமணி தான் கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்காரு. இந்த படத்தினோட கதை வசனம் யாருன்னு பாத்தீங்கன்னா லியாகத் அலிகான் எழுதியிருக்காரு. இந்த படத்தினோட மியூசிக் இளையராஜா. இந்த படத்துல வந்து விஜயகாந்த் சார், சரத்குமார், மன்சூர் அலிகான் இந்த படத்துல அறிமுகம். அப்புறம் லிவிங்ஸ்டன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரூபினி, காந்திமதின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க இந்த படத்துல. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனிங்ல சரத்குமார் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ள போறாரு. காட்டுக்குள்ள போன உடனே ரம்யகிருஷ்ணனோட பழக்கம் ஏற்படுது. அதன் மூலியமா வீரப்பனுடைய ரம்யகிருஷ்ணன் அண்ணன் மூலியமா வீரப்பன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு அவரோட ராலியை மடக்கின உடனே இவர் வந்து அவரால் கொல்லப்படுறாரு. யாரால? வீரபத்திரனால கொல்லப்படுறாரு. இந்த ஆபீசர் சரத்குமார் கொல்லப்பட்ட உடனே
இவருக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் ஒருத்தர் வருவான்னு சொல்லிட்டு இறந்து போயிடுவாரு. இறந்த உடனே அடுத்ததாக வரக்கூடியவர் தான் நம்ம கேப்டன் பிரபாகரன். அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்கிருந்து வாலண்டரியா சத்தியமங்கலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி அங்க வராரு. வந்ததுக்கு அப்புறம் அங்க நடக்கிற அநியாயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இதுக்கு உள்கூட்டாளி இல்லாம வீரபத்திரனால அவரால் செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இங்க யார் அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க வீரபத்திரனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை எல்லாத்தையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணி முதலமைச்சர் கூட பர்மிஷனோட வீரபத்திரனை பிடிக்கிறதுக்கு காட்டுக்குள்ள இறங்கி போய் பிடிக்க போறாரு. பிடிக்க போற இடத்துல அவருக்கு பகையாளியா இருக்கக்கூடிய கிட்டுவை கொல்றதுக்கு வீரபத்திரனுக்கு ஈஸியா போயிடுது. ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் புறப்பட்டு வரதை வந்து இந்த புல்லுருவிகள் கண்டுபிடிச்சிட்டு வீரபத்திரன் கிட்ட சொல்லிடுவாங்க. அதனால கிட்டுவை கொன்னுட்டு விஜயகாந்த் சாருடைய மகனையும் மனைவியும் தூக்கிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் எப்படி அந்த சந்தனகடத்தல் வீரபத்திரனை போய் அட்டாக் பண்ணி பிடிச்சிட்டு வந்தாரு அப்படிங்கிறது இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்துல வந்து படம் வந்து இவ்வளவு கிட்டானதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேமராமேன் ராஜராஜன் தான். அவர் வந்து ஒவ்வொரு இடத்தும் வந்து அவரோட தொடர்ந்து விஜயகாந்த் சார் படங்கள்ல அவர் தான் பண்ணுவாரு. இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து சரியான ஒரு எஃபெக்ட் போட் பண்ணியிருந்தாரு. உண்மையிலே இந்த ஒளிப்பதிவு சூப்பரா இருந்துச்சு. அது போல இந்த படத்துல இருக்கிற மியூசிக் வந்து வேற லெவல் வச்சு செஞ்சிருப்பாரு. அது போல இந்த படத்துல வந்து விஜயகாந்த் சார் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலதான் வருவாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சரத்குமார் தான் ஆக்டிவ் பண்ணுவாரு ஒரு 20 நிமிஷத்துக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் சரத்குமார் வந்துருவாரு, செகண்ட் ஹீரோ வந்துருவாரு, அவருக்கு ஒரு ஃபைட்டு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல சப்போர்ட்டிங் வந்து ரம்யகிருஷ்ணன் அவங்க வந்து வந்துருவாங்க, அவங்களுக்கு ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சந்தனக்கடத்தல் வீரபத்திரன் வந்துருவாரு, அவருக்கு வந்து ஒரு செமையான ஒரு ஆக்ஷன் சீனு, ஒரு ஃபைட்டு எல்லாமே கடந்தது போக ஹீரோ வந்து 20 நிமிஷத்துக்கு மேலதான் வருவார். வந்த உடனே அவருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃபைட்டு, அதுக்கப்புறம் ஒரு கோர்ட் சீனு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் இருக்கிற வசனங்கள் வேற லெவல் செஞ்சிருப்பாரு லியாகத் அலிகான் அவர்கள். லியாகத்தனோட வசனங்கள் தான் இந்த படத்தினோட பெரிய பேஸா அமைஞ்சது. அவருடைய இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூண் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தினோட வசனங்கள் தான். அந்த மாதிரி இருக்கும். விஜயகாந்த் சார் பேசக்கூடிய ஒரு வசனமும் சரி அண்ணல் தெரிக்கும், கிளாப்ஸ் அப்படி அள்ளும் அந்த படத்தை பார்க்கும்போது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்சுக்கிற ரம்யா கிருஷ்ணன் ஆகட்டும், அதுக்கப்புறம் ரூபினி ஆகட்டும், காந்திமதி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல பிடி சிவம் ஆகட்டும், அவங்க எல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரா தான் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. குறிப்பா சொல்ல போனா ரெண்டே ரெண்டு பாட்டு தான் இருக்கும். ரெண்டு பாட்டுலயுமே விஜயகாந்த் சார் இருக்க மாட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பாட்டுமே ரம்யா கிருஷ்ணன் மாதிரி தான் கொடுக்கப்பட்டிருக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளைமேக்ஸ் முடிச்சிடும். வில்லன் அடிச்சு இழுத்துட்டு வரும்போதே கிளைமேக்ஸ் முடிச்சிருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் படம் ஓட்டுவாங்க 10 நிமிஷத்துக்கு. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கோர்ட் சீனு. அந்த கோர்ட் சீனுக்காக தான் படம் மக்கள் திரும்ப அந்த படத்தை போய் பார்த்து இந்த படம் வந்து ஒரு 250 நாளுக்கு மேல 300 நாளே ஓடி இருக்கும் சில இடங்கள்ல. அந்த அளவுக்கு ஓடி வெள்ளி விழா கொண்டாடி பல விருதுகளை வாங்கி குவிச்ச படம் தான் கேப்டன் பிரபாகரன். இந்த படத்துல வந்து எல்லாமே கரெக்டா நடிச்சிருப்பாங்க. எல்லாம் கரெக்டா நடிச்சிருந்தாலும் கூட இந்த படத்தினுடைய வசனங்கள் தான் மேல ஒரு படி மேல போய் பேசியிருக்கோம். அது குறிப்பா அந்த ஃபர்ஸ்ட் அந்த கோர்ட்ல சீன்ல அந்த பேசுற சீன் ஆகட்டும், அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு 10 நிமிஷத்துல பேசுற சீன் ஆகட்டும், எல்லாமே கலந்து கட்டி பொழந்து அடிச்சிருப்பாங்க. உண்மையில இந்த படத்துல விஜயகாந்த் சாருடைய ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும், குறிப்பா நான் சொல்லணும்னா கிளைமேக்ஸ் ஃபைட்டை விட ஒரு ட்ரெயின் ஃபைட் இருக்கும். அந்த ஃபைட் மட்டும் அந்த சென்டர் ஆஃப்ல இருக்கும். அந்த ஃபைட்டு உண்மையிலே ரிஸ்க் எடுத்து தலைவர் அந்த ட்ரெயின் மேல ஒடியாந்து அதெல்லாம் நிஜமாவே எடுத்திருக்காங்க. அந்த சீன் ஆகட்டும், அப்புறம் வந்து அந்த குதிரை வண்டியில போய் அந்த ட்ரெயினை பிடிக்கிற சீன் ஆகட்டும், அந்த சீக்வன்ஸ் மட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல ஓடும் அந்த ஃபைட்டு. அந்த ஃபைட்டு தான் இந்த படத்தினுடைய பேஸே. ஃபைட் படம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் பிரபாகர் நம்ம சொல்றோம்னா அந்த ஒரு ஃபைட் மிக முக்கியமான ஃபைட்டு அதாகட்டும். அப்புறம் சேசிங் காட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய சேசிங் இருக்கும், ஒரு 7-8 நிமிஷத்துக்கு ஓடும் சேசிங். அந்த சேசிங் ஆகட்டும், அப்புறம் வந்து காட்டுக்குள்ள வந்து எப்படி வீரபத்திரனுக்கு பொருள்கள், துணிகள், சாப்பாடு எல்லாம் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கேப்டன் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த ஸ்டெப் ஆகட்டும். இந்த வீரபத்திரனுக்கு உதவுற அந்த முக்கியமான மூளை புள்ளிகள் யாருன்னு அவர் தெரிஞ்சுக்க விரும்பும் போது சரி, அப்புறம் வந்து வீரபத்திரனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஃபைட் போட்டு அந்த ஜெயிச்சுட்டு அவர் கூட்டிட்டு வர இடமும் சரி, குயிஷ் பம்பு சீன்கள் அதெல்லாம் உண்மையிலே வீரபத்திரன் நடிச்சிருக்கக்கூடிய மன்சூர் அலிகானை பத்தி பேசாம போயிட்டா கேப்டன் பிரபாகரன் படத்தையே நம்ம இது பண்ண மாதிரி ஆயிரும். ஏன்னா மன்சூர் அலிகான் தான் இந்த படத்துக்கு வந்து சரியான ஒரு வில்லன், சரியான ஒரு கேப்டனுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கெத்தான ஒரு ஆள் அப்படின்னு சொன்ன உண்மையிலே மன்சூர் அலிகானோட கேரக்டர் சொல்லலாம். அவர் வந்து இந்த படத்துல வந்து வில்லன் கேரக்டர் எடுக்கும்போது நிறைய நேர்முக தேர்வு வச்சிருந்திருக்காங்க. நேர்முக தேர்வு வச்சிருந்தேன். ஆல்ரெடி வந்து நம்ம ஆடிஷனுக்கு போனா எப்படி போவோம், வந்து பர்ஃபெக்டா போவோம், நீட்டா போவோம். போயிடனே நம்ம உட்காந்து அந்த அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசிச்சு நம்ம இந்த மாதிரி நடிச்சு காட்டுவோம் அவங்க முன்னாடி. அதுதான் நடந்திருக்கும். ஆனா கேப்டன் பிரபாகரன் வில்லனோட ஆடிஷனுக்கு போகும்போது மன்சூர் அலிகான் வந்து அதாவது அவர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி போயிருக்காரு.
ஏன்னா நார்மலா போய் பேசுறது இந்த மாதிரி வந்து தலையை சிலிப்பி பேசுறது இதெல்லாம் பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவன் தானே கரெக்டான வெள்ளான்னு சொல்லிட்டு இப்ராஹிம் என்ன பண்ணாருன்னா ஆர்கே செல்வமணி இவரையே போட்டுருங்கன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜயகாந்த் சாருக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகே நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் ரெக்கமெண்ட் பண்ணி மன்சூர் அலிகான் எடுத்து விட்டாங்க. அதனாலதான் அவர் வந்து இன்னைக்குமே அவர் வந்து சினி ஃபீல்ட்ல இருக்கிறாரு. அவர் ஒரு கட்சி கூட ஆரம்பிச்சிருக்காரு. அது வேற விஷயம், அதை விடுங்க. இப்போ வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லாருமே சூப்பரா நடிச்சதுனால தான் கேப்டன் பிரபாகரன் படம் வந்து ஒரு வெள்ளி விழா கொண்டாடி பல விருதுகளை வாங்கி குவிச்ச படம் கேப்டன் பிரபாகரன். இந்த படத்தை பத்தி நிறைய விமர்சனங்கள் சொன்னாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த படம் வந்து 100வது படம் பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ப ஃபீல்டு இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் என்ன பண்ண இப்பயும் ஒரு ஃபீல்டு தான் இருக்காரு. இருந்தாலும் அப்போ வந்து ராகவேந்திரா அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தாரு. அது வந்து பயங்கர ஃபிளாப் ஆயிடுச்சு. 100வது படம் விஜயகாந்த் சார் ரஜினி சாருக்கு. அது போல கமலஹாசன் 100வது படம் ஹிட் ஆகும்னு சொல்லி எடுத்தாங்க. ராஜ பார்வை அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அது பயங்கர ஃபிளாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரபு வந்து 100வது படம் ராஜகுமாரன் எடுத்தாரு. அதுவும் ஃபிளாப் ஆயிடுச்சு. இப்படி தொடர்ந்து அவங்க எடுத்த படங்கள் எல்லாமே பெரிய நடிகர்கள் வந்து 100வது படம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டங்களிலேயே தன்னுடைய 100வது படத்தை ஒரு பெரிய மாபெரும் ஹிட் அடிச்சு கொடுத்த படம் தான் கேப்டன் பிரபாகரன். விஜயகாந்த் சாருடைய கெரியர்ல மிக முக்கியமான படம் கேப்டன் பிரபாகரன். நம்பர் 1 படமும் கேப்டன் பிரபாகரன் தான். அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் சாருக்கு இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டியான ஒரு கதை அவருக்கு கிடைக்கல. இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள்ல எத்தனையோ நீங்க படங்களை பார்த்திருப்பீங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருப்பாரு. இந்த படத்தையும் பயங்கரமான ரிஸ்க் எடுத்து பண்ணியிருப்பாரு. குறிப்பா சொல்ல போனா அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த மலையேறும் காட்சிகள் எல்லாம் உண்மையிலே வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. அந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் அப்படியே கிளீனா கொடுத்திருப்பாரு. இந்த படத்துல நடிச்சுக்கிற மீதி இருக்கிற நடிகர்கள் கிட்டிங்கிற கேரக்டர் பங்காளி கிட்டி அப்படிங்கிற கேரக்டர் லிவிங்ஸ்டன் நடிச்சிருப்பாரு. உண்மையிலேயே அவர் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி நடிச்சிருந்தாலும் கூட அவருக்கு தேவையான நடிப்பு அவர் கொடுத்திருப்பாரு. அதுபோல இந்த படத்துல நடிச்சிருக்கிற மீதி எல்லாருமே சூப்பரா நடிச்சு ஒரு பெரிய கிட்டு கொடுத்த படம் தான் கேப்டன் பிரபாகரன். இந்த படம் வந்து ஆகஸ்ட் 22ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்க போய் பாருங்க. கேப்டன் புகழ் பாடும் பணமாக விஜயகாந்த் சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை இந்த மாதத்தில் தெரிந்து கொள்கிறோம் நம்ம மணி ஆபீசியல் சேனல் மூலமாக. நன்றி, வணக்கம்.